வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். HTML எந்தெந்த விதத்துலலாம் ஒரு எலிமெண்ட்டை ஸ்டைல் பண்ணலாம், அதாவது கலரிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஒரு புது ஃபோல்டரில் போயிட்டு புது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிப்போம். டாக்குமெண்ட்டோடைய பேர் august27.html அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் வித் குரோம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் கொடுக்கலாம், குரோம் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. இதை நான் எடிட்டர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு சப்ளைம் டெக்ஸ்ட்டும் இன்னொரு சைடு எடிட்டரையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். சரி, இப்போ ஒரு HTML டேக் கொடுத்துப்போம். HTML டேக்ல ஒரு பட்டன், ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். லேபிள் ஹலோ. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். லேபிள் ஹலோ வந்துடுச்சு. இப்போ இந்த லேபிள்ங்கிற டெக்ஸ்ட்டை எப்படியெல்லாம் கலர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெக்னிக், இங்கேயே இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து கலர் ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன் ப்ளூ அப்படின்னு கொடுப்போம். மாறிடுச்சு. ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன் ப்ளூ அப்படின்னு இங்கேயே நம்ம ஸ்டைல் பண்ணுறது முதல் விதம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரெட்டு நம்ம இங்கே கொடுக்க போகிறது இல்லை. இங்கே HTML ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்கு. ஸ்டைல் டைப் ஈக்குவல் டு CSS text/CSS நோட். இதுக்குள்ள என்ன பண்ணலாம், லேபிள் லேபிளோடைய கலர். ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த லேபிள்ங்கிற டேகுக்கு இந்த ரெட் அப்ளை பண்ண சொல்கிறோம். இங்கேயும் அப்ளை ஆகும், இங்கேயும் அப்ளை ஆகும். பட் இந்த இடத்துல நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணி இங்கே நம்ம லோக்கலாக ப்ளூ கொடுக்கறதுனால இங்கே ப்ளூ வந்துடுச்சு. இதை நம்ம கொடுக்காம இருந்தோம்னா தெரியும், ரெண்டுத்துலேயுமே தான் வந்து அந்த ரெட் அப்ளை ஆகியிருக்கும். சரி, ரெண்டாவது விதம் வந்து நம்ம இங்கே ஸ்டைல் டேக் கொடுத்து அந்த டேக்ல நம்ம கொடுக்கலாம். மூணாவதா எப்படி கொடுக்கலாம்னா, இங்க என்ன பண்ணிப்போம், டாட் பர்பிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த டாட் பர்பிள் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். கலர் பர்பிள் அப்படின்னு கிரியேட் பண்ணியாச்சு. இங்க இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த கிளாஸை நம்ம கொடுக்க போறோம். கிளாஸ் ஈக்குவல் டு பர்பிள் இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ அப்ளை ஆயிருக்கு, செகண்ட் டிஃபால்ட்டான குளோபல் ரெட் அப்ளை ஆயிருக்கு, மூணாவதா பர்பிள் அப்ளை ஆயிடுச்சு. சூப்பரா. இப்போ அடுத்தது எப்படி பண்ணலாம் பார்த்தோம். அடுத்தது இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன், ஐடி ஈக்குவல் டு மை ஐடி அப்படின்னு இதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ஐடியை நம்ம ஹேஷ் போட்டு ரெஃபர் பண்ணுவோம். மை ஐடி கலர் கிரீன். ஸோ நாலாவது வந்துடுச்சு பாருங்க. ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துடலாம். ஒன்று இன்லைனாக கொடுத்துருவோம், ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ப்ளூ அப்படிங்கிறது இன்லைன் ஸ்டைல். இல்லைன்னா இந்த குளோபலாக அந்த டேக் பேரை கொடுக்கணும். லேபிள்னா லேபிள், பட்டன்னா பட்டன். என்ன டேகுக்கு ஸ்டைல் பண்ணமோ அந்த டேகோடைய பேரை இங்கே கொடுத்துட்டோம்னா அந்த டேகுக்கு அப்ளை ஆகிடும். அந்த டேக் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகிடும். மூணாவதாக கிளாஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு, கிளாஸ்னா டாட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது கிளாஸ் ஆகிடும். அந்த கிளாஸ் எங்கெங்கே வேணுமோ நம்ம கிளாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடிக்கு ஸ்டைலிங் இங்கே பண்ணலாம். இந்த ஸ்டைலிங் எல்லாத்தையும் இங்கேயே கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து லிங்க் ஸ்டைல் ஷீட்னு சொல்லி href ஈக்குவல் டு style.css அப்படின்னு வெளியிலேருந்து ஒரு ஸ்டைல் ஷீட்டை கிரியேட் பண்ணி அந்த ஷீட்டில் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணி இது கட் பண்ணிட்டேனாலே எனக்கு எல்லா ஸ்டைலும் போயிடும். டிஃபால்ட்டான இங்கே மட்டும் கொடுத்துருக்கிற ப்ளூ தான் வந்திருக்கு, மீதி எல்லாம் டிஃபால்ட் கலர் வந்துடுச்சு. இப்போ
style.css இங்க நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். style.css இதையும் நான் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டைலை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டேக் தேவையில்லை, ஏன்னா இதுவே ஸ்டைல் பேஜ் தான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு திருப்பி ஸ்டைல்லாம் வந்துடுச்சு பாருங்க. ஸோ ஒன்று அந்த மாதிரி அதே பேஜுக்குள்ளேயே நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா ஸ்டைல்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அந்த பேஜில் நம்மளுடைய ஸ்டைலிங்லாம் கொடுத்துட்டு அதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வணக்கம், டேக் கேர், பை பாய். கற்போம் கற்பிப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். டேக் கேர், பாய் பாய், வணக்கம்.